தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/8/2025 வெள்ளிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 1:47 வரை, பிறகு மகம். இன்றைக்கு அமாவாசை. பொதுவாகவே நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் நாம் வழிபட்டாலே வாழ்க்கை வளமாகும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நிலவு நிறைந்த நாள் பௌர்ணமி, அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடலாம். இன்று போல நிலவு மறைந்த நாளாக அமாவாசை என்று இருந்தால் அன்றைக்கு முன்னோர்களை வழிபட வேண்டும். முன்னோர்கள் தான் நமக்கு முகவரி தந்த முத்துக்கள். அவையினாலே அவர்களெல்லாம் அறைக்குள் விளக்காகவும் ஆள்வீட்டில் படமாகவும் இருந்து ஜொலித்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய ஆசை நமக்கு வேண்டும். நகரத்தார் குடும்பங்கள்ல எல்லாம் பார்த்தா செட்டிநாட்டு பகுதியில் சில வீடுகளில் காலங்காலமாக கல்யாணம் நடக்காமல் இருக்கும். சில பேருக்கு 4-5 வருஷத்துக்கு புத்திர பேர் கிடைக்காம இருக்கும். உடனே நல்ல அருளாளர்கள்ட்ட போய் கேட்பாங்க, இந்த இல்லத்தில் நீங்கள் படைப்புன்னு வைங்க அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு அல்லது அந்த வீட்டில் இருந்து உயிர் நீத்த முன்னோர்கள் இருக்கார்களே, அவங்களுக்கு நீங்கள் படைப்புன்னு வச்சு அவங்கள கொண்டாடி கும்பிட்டீங்கன்னா இந்த குடும்பம் செழிச்சு வரும் அப்படிம்பாங்க. அந்த அடிப்படையிலே தான் இந்த அமாவாசை என்று வருகின்ற பொழுது நாம் எல்லோருமே திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்களை வழிபடுவது என்ற ஒரு செயலை செய்து வந்திருக்கின்றார்கள். இதற்கு இந்த அமாவாசைக்கென்றே ஒரு அழகான பாடல் உண்டு. முன்னோர் நமது சொத்துகளாம், முகவரி தந்த முத்துகளாம், என்னால் அவர்க்கு உரியதென இயம்பிடும் பாடல் கேளுங்கள். சந்திரன் மறையும் நன்னாளில், இன்றைக்கு அமாவாசை, சந்திரன் மறைஞ்சிருக்கும். சந்திரன் மறையும் நன்னாளில் சந்ததி தழைக்க முன்னோரை வந்தனை செய்து வழிபட்டால் வாழ்வில் வளர்ச்சி கூடி வரும். அறைக்குள் விளக்காய் இருப்பவரை, அறைக்குள் விளக்காய் இருப்பவரை, ஹாலில் படமாய் ஜொலிப்பவரை, உறையும் இல்லம் தனில் நாமும் உள்ளம் நினைத்து வழிபடுவோம். இன்றைக்கு நம்ம வழிபட வேண்டுமா? அவருக்கு பிடித்த பதார்த்தங்கள் அர்ப்பணித்தே நாம் விளக்கேற்றி அமாவாசையில் வழிபட்டால் அனைத்து தடைகளும் அகன்றோடும்னு அந்த பாடல் சொல்லுது. தடைகள் அகல வேண்டுமானால் இது போன்ற நாட்களிலே முன்னோர்களை நாம் வழிபட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நீங்களும் அமாவாசை என்பதனாலே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற நாள். குறிப்பிட்டபடியே சில காரியங்கள் நீங்கள் நினைத்தபடியே நடைபெறும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 2 நாட்களாக அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும், அதற்கு ஒரு வாய்ப்பு வரவில்லையே, உத்தியோகத்தில் நம்மோடு பணிபுரிபவர்களை மட்டும் அனுப்பி வைக்கிறார்களே, நம்மை இன்னும் வெளிநாட்டுக்கு அனுப்பவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, 6லே செவ்வாய் இருப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடைபெறும். இந்த நாள் இனிய நாள். இன்று அமாவாசை என்பதனாலே முன்னோர்களை நீங்கள் வழிபடுவது உகந்தது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சகோதர சச்சரவுகள் அகலுகின்ற நாள். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் தனாதிபதி புதனோடு இருக்கின்ற பொழுது பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நெருக்கடி அகலும். இந்த நாள் உங்களுக்கு எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்து முடிக்க இயலும் நாளாகவே அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 7-10 அதிபதி, களத்திரஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். களத்திரம் வேலை, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, எப்பொழுதாவது வேலை கிடைத்தால் நமக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குமே, கூடுதல் வருமானம் குடும்பத்தில் இருந்தால் நல்லதுதானே என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அந்த எண்ணங்கள் ஈடேற வாழ்க்கை துணைக்கு இன்று வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. நடக்கும் தொழிலை நல்லவிதமாக நடத்துவதற்கு புதிய கூட்டாளிகள் இணையும் வாய்ப்பும் உண்டு. பொருளாதார நெருக்கடி அகலும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி உண்டு. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்திலே சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் வாங்கி போட்ட இடம், குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கான மூலதனம்
நாம் சேர்த்துக்கொள்ளலாமா என்றெல்லாம் கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். அஷ்டமத்து ராகு மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, 7லே சனி, கண்டகச்சனி என்பார்கள். ஆனால் அது வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே கொஞ்சம் அதனுடைய வலிமை கொஞ்சம் குறைகிறது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், அயல்நாடு சென்று பணிபுரியும் யோகம் அல்லது அயல் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இல்லத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்த அவர்களுக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் இந்த நாள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு தரும் தகவலும் ஒன்று வரலாம். இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. அமாவாசை என்பதனாலே முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய், தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு அரைகுறையாக நின்ற பணிகளை இன்று மீதியும் தொடர்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையலாம். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். உத்தியோகத்திலே கூட சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசியர்களே, உங்களுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டுவார்கள். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை தருவார்கள். இலாகா மாற்றம் கேட்டால் கூட அது உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று அமாவாசை என்பதனாலே நீங்களும் முன்னோர்களை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அறைக்குள் விளக்காய் இருப்பவரை, ஹாலில் படமாய் துளிப்பவரை, முன்னோர்களை நீங்கள் முறையாக வழிபட்டு காரியங்களை தொடங்க வேண்டும். அவர்களுக்கு விரும்பக்கூடிய அவர்கள் விரும்பிய பதார்த்தங்களை வைத்து படைத்து வழிபட்டு காரியத்தை தொடங்கினால் உங்களுக்கு வாழ்க்கை வளமாக அமையும். காரணம், உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே மனித தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மகத்துவம் தரும் வழிபாடாக அமையும். பொதுவாக இன்று தினம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். நேசமிக்கவர்களின் எண்ணிக்கை உயரும். திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியான பயணம் ஒன்று உருவாகலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணமும் உண்டு. ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிநாதனே லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பொருளாதார நெருக்கடி அகலும். கைமாற்றாக வாங்கிய தொகையாக இருந்தாலும் சரி, ஏதாவது கடனாக வாங்கி இருந்தாலும் அவற்றை எல்லாம் கொடுத்து மகிழும் விதத்தில் இன்றைக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. அலைபேசி வழியில் வரக்கூடிய தகவல் அதிர்ச்சி தகவலாக இருக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாக நேரிடும். மதிப்பும் மரியாதையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதனாலே இன்று தானோடு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்திலே குடிகொள்ளும். 2இல் ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எனவே தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்கலாம். எனவே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சப்தமஸ்தானத்திலே புதன் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் பிள்ளைகளால் பெருமை சேரும். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகள் நனவாகலாம். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழலும் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். இன்று வரவு திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒழுங்காகும். நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அரசு வழி சிக்கல்களிலிருந்து விடுபடும் சூழல் உங்களுக்கு உண்டு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு நாளிலே குரு இருக்கின்றார். எனவே அர்த்தாஷ்டம குரு. எனவே கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை. உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனோடு கூடியிருப்பதால் பிள்ளைகளுடைய எதிர்கால நலங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டும் நீங்கள் பெருமைப்படுவீர்கள். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.